ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நமது கஷ்டத்தை போக்கி வரமும் அருளும் சைத்ர சங்கஷ்டஹர சதுர்த்தி விரத மகிமை பார்க்கலாம். சாதாரண கஷ்டமல்ல, நமக்கு வரும் பெரும் கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி விரதம். கணேசருடைய கதையை கேட்க கேட்க பரம சுகத்தை கொடுக்கக்கூடியது அந்த சதுர்த்தி விரத மகிமை எனக்கு சொல்லுங்கன்னு தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டரிடம் கேட்பது போல அமைந்துள்ளது. இது முத்கல புராணத்தில் உள்ளது. இந்த சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் விரதம் இருப்போர் இல்லாதோர் என அனைவருமே இந்த சதுர்த்தி விரத மகிமை கேட்டாலே அவரது விருப்பங்கள் பூர்த்தியாகும்னு இந்த விரத மகாத்மியம் சொல்கிறது. மேலும் இந்த நன்னாளில் தரித்திரத்தை போக்கும், கடன் தொல்லையை ஒழிக்கும், பயம் துஷ்ட சக்தியை போக்கவல்ல சகல பாக்கியத்தையும் தந்திடும் கிருஷ்ணயாமலத்தில் உள்ள ருணஹர கணேச ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்யலாம். நம்ம விரத கதை பார்க்கலாம். கலிங்க தேசத்துல ஒரு ராஜா இருந்தார். அவரோட பேர் உக்ரசேனன். தர்மிஷ்டர், நிறைய யாகங்கள்லாம் செய்பவர், தானங்கள்லாம் கொடுப்பவர், அஸ்திர சஸ்திரங்கள்ல வல்லவர், சத்தியவான், பொய்யே சொல்லாதவர், மற்ற ராஜாக்களை எல்லாம் வென்று கீர்த்தியுடன் திகழ்பவர். இப்படி உத்தமமாக ராஜபெருமாளம் நடந்துருக்கு. அப்போ கண் பட்டது போல திடீர்னு எதிர்பாராத விதமா எங்கிருந்தோ புலிகள்லாம் கூட்டம் கூட்டமாக நாட்டுக்குள்ள வருது. நாட்டுல உள்ளவர்களையும் மற்ற மிருகங்களையும் ஹிம்சை பண்ணுறது, பலரை இழுத்துன்னு போய் அவர்களை உயிரோட விழுங்கி விடுகிறது. இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இது ராஜாவுக்கு தெரிய வருது. ராஜாவும் தன்னுடைய சேனைகள்லாம் அழிச்சுன்னு போய் வேட்டையாடி எவ்வளவோ முயற்சி செய்யறார். புலிகளை எல்லாம் சம்ஹாரம் செய்யறார். ஆனால் அவரால் முடியல. மேலும் மேலும் புலிகள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்படி முடிவில்லாம இருக்க இவருக்கு இது ஏதோ அசாதாரணமாக இருக்கு. புரியவே இல்லையே, ரொம்ப புலி தொல்லை மேல மேல அதிகரிச்சுட்டே இருக்கேன்னு தோன்றது. இப்படி இருக்க பிரஜைகளுக்கு எல்லாம் ரொம்ப பயம் அதிகரிக்கிறது, நடுக்கம் ஏற்படுறது. அவளுக்கு எல்லாம் ராஜா மேல வருத்தம் உண்டாகிறது. இந்த ராஜா ஏதோ தப்பு பண்ணிட்டார். ராஜா சரியா இருந்தா பிரஜைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்க முடியும். ராஜா ஒரு பாப கர்மா பண்ணிருக்கணும், அவர் மேலதான் தவறு. அதனாலதான் இப்படி தொடர்ந்து கஷ்டம் வந்த வண்ணம் இருக்கு. இன்னும் இவ்வளவுதான் நம்ம மேல மேல கஷ்டத்தை அனுபவிக்கிறதுன்னு இப்படி தங்களுக்குள்ள பேசிக்கிறா. ராஜாக்கள் ஒற்றர்கள் மூலமா இந்த ராஜ்யத்தோட நிலையை தெரிஞ்சு கொள்றது ராஜ்ய நீதிகள்ல ஒண்ணு. அப்படி பாக்குற போதும் ராஜா மேல தவறு இருக்கிறா தெரியல. இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப வருத்தம். சரி, இதுக்கு என்ன வழின்னு பார்த்து நம்ம தவம் செய்தா இதுக்கு ஏதானும் வழி கிடைக்கும் சொல்லிட்டு அன்ன ஆகாரம் எடுத்துக்கல. உண்ண உணவு, குடிக்க தண்ணி எதுவுமே எடுத்துக்காம ஒரு வருடம் கடுமையா தவம் புரிகிறார் ராஜா. எலும்பும் தொழுமா ஆயிடுறார். அவரோட இஷ்ட தேவதை சூரிய பகவான். அப்போ ராஜாவுடைய தவத்துக்கு அந்த பாஸ்கரனை மாறு வேடத்தில் பிராமணனாக அவருக்கு முன் தோன்றினார். ராஜாவும் அவரை பார்த்து வணங்கி நமஸ்கரித்தார். அங்கிருந்த பழங்கள் எல்லாம் வைத்து அவருக்கு பூஜிக்கிறார். அவரும் அதை மகிழ்வோட ஏற்றுக்கொண்டு ராஜாவை பார்த்து கேட்கிறார், ஏன்பா நீ காட்டுல இருக்க, இவ்வளவு மெலிஞ்சு வேற போயிருக்கியே, ராஜ்யத்தை ஆளாம இங்க வந்தா என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ராஜாவுக்கு துக்கம் தாங்கள பெருமூச்சு விட்டுண்டு தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி, நான் நீதியோடு தான் என்னோட ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றேன். அப்போ எதிர்பாராத விடமா கூட்டம் கூட்டமா புலிகள்லாம் வந்து இப்படி எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கறது. மனிதன் தான் மிருகங்களை புலிகள்லாம் வேட்டையாடினா, அது போக இப்போ புலிகள்லாம் மிருகங்களையும் மனிதனையும் வேட்டையாட ஆரம்பிச்சாச்சு. எவ்வளவோ சாந்திக்காக பல விதமான உபாயங்கள்லாம் செஞ்சாச்சு. புலிகள்லாம் சிக்ஷை பண்ணணும்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு, ஆனா எந்த முயற்சியும் பலனளிக்கல. மாறா மேல மேல கூட்டம் கூட்டமா வந்து தொடர்ந்து ஹிம்சை பண்றது. என்ன பண்றதுன்னே இது எனக்கு வழியே தெரியலன்னு சொல்லி ராஜா சொல்லி கதறான். அந்த பிராமண வேடத்துல இருந்த சாக்ஷாத் சூரிய பகவான் அவரோ இதை கேட்டுட்டு ராஜாவை திட்டுறாராம். அதானோ, நீ மகா பாவி, உன்னுடைய ராஜ்யத்துல பெரிய கர்ம தோஷமே நடந்திருக்குப்பா. ஜேஷ்ட ராஜனான கணபதிக்கு, கணேசருக்கு பிரியமானது சதுர்த்தி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம். அது உன்னோட ராஜ்யத்திலேயே நஷ்டப்பட்டு போச்சு. ஹே துர்மதே, இவ்வளவு அனர்த்தம் நடக்கிறதுக்கும் இந்த சதுர்த்தி விரதம் லோபமானதுதான் காரணம். இது எல்லா காரியங்களையும் வெற்றி தரியது. இந்த சதுர்த்தி விரதம் ஆனது தர்ம அர்த்த காம மோட்சம்னு சதுர்வித புருஷார்த்தங்களையும் தரக்கூடியது. சகல காரிய சித்தியை கொடுக்கக்கூடியது. கணபதிக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமானது உங்க ராஜ்யத்திலேயே தடப்பட்டு போச்சு. அதான் இப்படி புலி தொல்லைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி உடனே சதுர்த்தி விரத மகிமையை பத்தி சொல்றார். அதானும் சுக்லபக்ஷ சதுர்த்தின்றது வர சதுர்த்தி. இதற்கு மத்தியானம் சதுர்த்தி இருக்கணும், முழு உபவாசம் இருந்து பஞ்சமி அன்னைக்கு பாரண பண்ணணும். கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சங்கஷ்டகர சதுர்த்தின்னு அன்றைக்கு சூரியோதயத்துல இருந்து சந்திரோதயம் வரைக்கும் விரதம் இருக்கணும். முக்கியமாக சந்திரோதய நேரத்துல சதுர்த்தி திதி இருக்கணும். அந்த சதுர்த்தி திதிக்கு அந்த திதி நாயகனான கணபதிக்கு அப்புறம் சந்திரனுக்கு எல்லாருக்கும் அர்க்கியம் கொடுத்து பூஜித்து விரதம் இருந்து பின் சந்திர தரிசனம் செய்து பூஜை முடித்து பாரணம் பண்ணணும்னு இந்த விரத முறைகள்லாம் ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். உடனே ராஜா அவரை நமஸ்கரித்து, இது நாள் வரைக்கும் அவனுக்கு காரணம் தெரியல, இப்போ காரணம் தெரிஞ்சாச்சு, அதனால ரொம்ப சந்தோஷம். ராஜா சொல்றார், உங்களை பார்த்தா சூரிய பகவான போல இருக்கு, குரு ரூபத்துல வந்திருக்கேள், நீங்க சூரிய பகவானான்னு சொல்லி கேட்கிறார்.
ஆனா பகவானும் கடைசி வரைக்கும் அவர் யாருன்றத வெளிப்படுத்தவே இல்ல. ராஜாவும் எனக்கு பூஜை முறைகள்லாம் சொன்னேன், கணேச ரூபத்தை பத்தி சொல்லுங்க, நான் அவரை பத்தி தெரிஞ்சுட்டு அவரை பூஜை பண்ணி பஜனம் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அதற்கு சூரிய பிராமணர், பா கணபதி சொரூபத்தை நான் சொல்றேன் கேளு, நமக்கு சிறந்த யோகத்தை ஞானத்தை தரக்கூடியது இந்த கணபதி ஸ்வரூபம். இது பக்தி முக்தி இரண்டையுமே தரக்கூடியது. அவரை பூரணமா தியானம் செய்து சரணடை வேண்டும். அப்படி செய்ய அவர் சித்தத்தினுள்ளும் சிந்தாமணி போல இருக்கார். அவரை நாம எங்கேயுமே தேடி அலையவே வேண்டாம்ப்பா, நமக்குள்ளேயே ஆத்மாவாகவே அவர் இருக்கார். அவர் ஞானத்தை தரக்கூடியவர், நிராகார பிரம்மமாக, அதாவது கஜ சப்தமாக இருந்த அனுகிரகம் செய்பவர், அறிய முடியாத பரம்பொருளாகவும் இந்த கஜத்தின் மஸ்தகத்திலும் ஒளிந்திருக்கிறார். அதே தெரியக்கூடிய சரீரத்திலும் இருக்கிறார். அதானும் இரண்டின் கலப்பாகவும் இருக்கிறாராம் அவர் நமக்கு உலக இன்பத்தையும் பேரின்பத்தையும் அளிக்கக்கூடியவர். அவருடைய கழுத்துக்கு கீழுள்ள பகுதி உலக இன்பத்துக்கு ஆதாரமான பிரபஞ்சத்தை சுட்டி காட்டக்கூடியது. பிரபஞ்சத்துக்கு அழிவும் தோற்றமும் உண்டு. அப்படி தோன்றி மறைவதே மாயா. யான்னா எது, மான்னா இல்லை, எது இல்லையோ அதுவே மாயான்னு சாஸ்திரம் சொல்றது. அவரது மஸ்தகமே பிரம்மம். அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள்னு சொல்லி அவர் கஜ சப்தமாக இருந்து அனுகிரகம் செய்கிறார். அவருக்கு சித்தி புத்தின்னு இரு சக்திகள் உண்டு. சித்தியானவள் பிராந்தி ரூபமாக, அதாவது நாம் பல காரியங்கள வெற்றி பெறுவதற்கு காரிய சித்தி அளிக்க இந்த மகாமாயான சித்தியே அருள் புரிகிறாள். அவள் கணேசரது இடபாகத்தில் வாசம் செய்கிறாள். வலது பாகத்தில் அந்த பிராந்திக்கு ஆதாரமான புத்தியானவள் வாசம் செய்கிறாள். இப்படி சித்தி புத்தியுடன் மாயைக்கு அப்பாற்பட்டவராக இருந்து நமக்கு அருள் புரிகிறார். இப்பேற்பட்ட கணபதியை வணங்கினால் உனக்கு சகல நன்மையும் உண்டு, இதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சூரிய பிராமணர் ராஜாவுக்கு கணபதி தசாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து அங்கிருந்து மறைந்தார். தெய்வமே குரு ரூபத்தில் செய்யும் உபதேசம்ன்றதுக்கு திருஷ்டாந்தம் இதுன்னே சொல்லலாம். உடனே உக்ரசேன ராஜா தன்னுடைய நாடான கலிங்க தேசத்துக்கு வந்தார். எல்லோரும் ராஜா இல்லாம தேசமே தடுமாறின்னு இருக்கா. அப்போ அவள்கிட்ட போய் தான் தபஸ் பண்ணது, தனக்கு குரு உபதேசம் பண்ணது, அதுக்கு பிராயச்சித்தமாக இந்த சதுர்த்தி விரத அனுஷ்டானம் செய்யணும்னு சொன்னதன் எல்லாத்தையும் அந்த நாடு ஃபுல்லா தண்டோரா போட்டு சொல்லி யதா ராஜா ததா பிரஜான்னு எல்லோரும் சேர்ந்து பக்தி ஸ்ரத்தையோடு அப்ப வந்த சதுர்த்தி இந்த சைத்திர சங்கடஹர சதுர்த்தி. அத ராஜா பிரஜைகள்னு எல்லோரும் பக்தியோடு அனுஷ்டானம் பண்ண இந்த சதுர்த்தி விரத அனுஷ்டானம் பண்ண உடனே செய்த மாத்திரத்திலேயே எல்லா ரோகங்களும் நீங்கியாச்சு, கஷ்டங்கள்லாம் விலகியாச்சு, எல்லோருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம். முக்கியமாக இந்த புலி தொல்லை நீங்கியது. எங்கிருந்தோ கூட்டம் கூட்டமாக வந்த புலினால பேராபத்து வந்தது இல்லையா, வந்த சுவடே தெரியாம மாயமாக மறைந்ததாம். அதுக்கு பின்னாடி புலியையே அவர்கள் பார்க்கவே இல்லை. எல்லோருக்கும் பரம சந்தோஷம். வந்த வேலை முடிஞ்சது, இனிமே பண்ண வேண்டாம் அப்படின்னு இல்லாம ராஜாவும் அந்த தேசத்து மக்கள் எல்லோரும் பக்தி ஸ்ரத்தையோட கணபதிய இந்த சதுர்த்தி விரதம் இருந்து பூஜித்து ஆராதனை செய்து வந்தா அவர்களுக்கு சர்வ காரிய சித்தி கிடைத்தது. பின் ராஜா தன்னுடைய புத்திரன்ட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு தான் அல்லும் பகலும் கணேசரியை பூஜித்து இறுதியில் அவருக்கு ஆத்மானந்தம் சுவானந்த பவனம் கிடைத்தது. பிரம்மபூதனாக ஆனார். அதாவது அவருக்கு மோட்சம் கிடைத்ததாம். அவருக்கு மட்டுமல்ல, அவரது பிரஜைகளுக்கும் கிரமப்படி கஷ்டங்கள்லாம் விலகி சகல சௌக்கியமும் கிடைச்சது. எல்லோரும் பரமானந்தமாக இருந்தார்கள். இந்த விரதத்தின் மகாத்மியம் அபாரமானது. நான் லேசா கொஞ்சம் தான்ப்பா சொன்னேன். இப்படி எவ்வளவோ பேர் இந்த சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணி அந்த கணபதி பிரபாவத்தினால இகபர சௌக்கியம் கிடைச்சதாம். எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? ஒரு பான சொற்றுக்கு ஒரு சோறு பதம் தான் நான் சொன்னேன். ஒரு 10,000 வருஷம் சொன்னாலும் இதை சொல்லி முடிக்கவே முடியாது. அப்பேற்பட்டது சதுர்த்தி பிரபாவம். அதன் கீர்த்தி அப்படிப்பட்டது. இதற்கு ஈடுன்னு வேறு கிடையாது. சகல காரிய சித்தி கொடுக்கக்கூடியது, கஷ்டங்களை எல்லாம் நீக்க வல்லது, சௌபாகியம் கொடுக்க வல்லது. அப்புறம் என்ன, இதனுடைய மகிமை தெரியாமல் செய்தால் கூட இதற்கு அவசியம் பலன் உண்டு, சந்தேகமே கிடையாது. இப்படி நம்ம தெரியாம செய்தாலே பலன் என்றால், தெரிந்து பக்தி ஸ்ரத்தையுடன் செய்யற போது அதை சொல்லவே வேண்டியதில்லை. அதன் பலன் அபாரமானது. இது விரதம் இருப்போருக்கு என்றால், இந்த விரத மகிமை யார் படிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டுவனமெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். துளியும் சந்தேகம் இல்லைன்னு இந்த விரத மகாத்மியம் சொல்றது. அதனால் விரதம் இருப்பவர்கள் காலையிலிருந்து சந்திரோதயம் வரை உபவாசம் இருந்து சந்திரோதய நேரத்தில் விரதம் இருப்போர் இல்லாதோர் என அனைவருமே விநாயகரை வணங்கி அருகம்புல் மற்றும் புஷ்பங்களால் பூஜித்து விரதம் இருப்போர் தட்சிணையுடன் தானம் செய்து கணேசரை மகிழ்விக்கும். விரைவில் அவர்கள் பிரார்த்தனை கைகூடும். பின் சந்திர தரிசனம் செய்து விரதம் இருப்போர் கண்டிப்பாக பகவத் பிரசாதம் எடுத்துக்கொண்டு விரத பூர்த்தி செய்வது அவசியம். இவ்வாறு செய்து அனைவரும் கணேசரின் கணபதியின் பேரருளை பெறுவோம். இந்த நன்னாளில் நாம் தரித்திரத்தை போக்கும், கடன் தொல்லையை ஒழிக்கும், பயம் துஷ்ட சக்தியை போக்கவல்ல சகல பாக்கியத்தையும் தந்திரும் கிருஷ்ணயாமலத்தில் உள்ள ருணஹர கணேச ஸ்தோத்திரம்
பாராயணம் செய்யலாம். ரிணஹர கணேஷ ஸ்தோத்திரம். தியானம் सिन्दूरवर्णं द्विभुजं गणेशं लम्बोदरं पद्मदले निविष्टं ब्रह्मादिदेवैः परिसेव्यमानं सिद्धैर्युतं तं प्रणमामि देवम्. सृष्ट्यादौ ब्रह्मणा सम्यक् पूजितः फलसिद्धये सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे. त्रिपुरस्य वधात् पूर्वं शम्भुना सम्यगर्चितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे. हिरण्यकशिप्वादीनां वधार्थे विष्णुनार्चितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे. महिषस्य वधे देवा गणनाथः प्रपूजितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे. तारकस्य वधात् पूर्वं कुमारेण प्रपूजितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे. भास्करेण गणेशो हि पूजितश्च स्वसिद्धये सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे. शशिना कान्तिवृद्ध्यर्थं पूजितो गणनायकः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे. पालनाय च तपसां विश्वामित्रेण पूजितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे. इदं ऋणहरं स्तोत्रं तीव्रदारिद्र्यनाशनम् एकवारं पठेन्नित्यं वर्षमेकं समाहितः. दारिद्र्यं दारुणं त्यक्त्वा कुबेरसमतां व्रजेत्. पठन्तोऽयं महामन्त्रः सार्धपञ्चदशाक्षरः. ॐ गणेशऋणं चिन्ते वरेण्यं ॐ नमः पठ. इमं मन्त्रं पठेदन्ते ततश्च शुचिभावनः 21संख्याभिः पुरश्चरणमीरितं सहस्रावर्तनात् सम्यक् षण्मासं प्रियतां व्रजेत्. बृहस्पतिसमो ज्ञाने धने धनपतिर्भवेत्. अस्यैवायुतसंख्याभिः पुरश्चरणमीरितं लक्षमावर्तनात् सम्यक् वाञ्छितं फलमाप्नुयात्. भूतप्रेतपिशाचानां नाशनं स्मृतिमात्रतः. इति श्रीकृष्णयाम्लतन्त्रान्तर्गतं श्रीऋणहरगणपतिस्तोत्रं सम्पूर्णं. श्रीगुरुभ्यो नमः. இது சங்கர சதுர்த்தி தினத்தில் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்லோகம். இது ஒருவரது கடனை, தாரித்ரியத்தை, வறுமையை நீக்கக்கூடியது. குபேரனுக்கு சமமான சம்பத்தை தரவல்லது. ப்ரஹஸ்பதிக்கு சமமான ஞானத்தை தரவல்லது. இதை தினமுமே பாராயணம் செய்யலாம். அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.